2026 உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன? ப்ரோ நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு இருக்கீங்க? இந்த ரெசல்யூஷன் வந்து எல்லாரும் ஒன்று எடுப்பாங்க. அது எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் வருஷத்துக்கான ரெசல்யூஷன் என்ன எடுக்கலாம்னு இருக்கீங்க? அந்த ரெசல்யூஷன் சொல்லி ஒன்று எடுப்பாங்க. உங்களுக்கு ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அனுக்கூரான் விலாக்ஸ். இந்த வருஷம் 2026 பிறந்துருச்சு. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 இன்னையோட 2025 வந்து முடியுது. ஓகேங்களா? வருஷம் ரெசல்யூஷன் வந்து எல்லாரும் ஒன்று எடுப்பாங்க. அது எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட அவங்களோட ரெசல்யூஷன் என்னன்னு கேட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். அது இல்லாமல் அந்த ரெசல்யூஷன் வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்களா இல்லையாங்கிறதையும் அவங்களோட தான் நம்ம கண்டினியூவா வந்து ஒர்க் பண்ண போறோம். அது வந்து கண்டினியூவா ஃபாலோ பண்றாங்களா இல்லையா ஒரு 2 மாசம் கழிச்சு இதை வந்து இன்னொரு வீடியோ எடுத்து பண்ணுவோம். ஓகேங்களா ப்ரோ? உங்க பேரு ப்ரோ? என் பேர் விஜய் ப்ரோ. உங்க விளாக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப அருமையா பண்றீங்க. ஸ்டார்ட் அப் பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. தேங்க்யூ ப்ரோ. வேற யாரும் இல்ல, நம்ம கம்பெனில நம்ம கூட வேலை பார்க்குறவர் தான். அடிக்கடி பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட் ஒண்ணு போட்டுருக்காரு தான் போடுவாரு. இருந்தாலும் நல்லதுதான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம என்கரேஜ் பண்ணுவாரு. ஓகே, இவருதான் ஃபர்ஸ்ட் கேட்க போறோம். ப்ரோ இன்னையோட 2025 வந்து முடியுது. நாலுல இருந்து 2026 வந்து தொடங்குது. ஆமாங்க ப்ரோ. இந்த வருஷம் ரெசல்யூஷன் சொல்லி ஒண்ணு எடுப்போம் ப்ரோ. நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு இருக்கீங்க? இல்ல ப்ரோ, ரெசல்யூஷன்ங்கிறது உங்க மத்தியில வாழ்றதே பெரிய ரெசல்யூஷன் ப்ரோ. உலகத்து மத்தியில ரைட். ஓகே சொல்றீங்க. அதனால ப்ரோ அடுத்த வருஷம் உசுரோட இருந்தா போதும் ப்ரோ. ஓகே, அதுதான் இந்த வருஷத்துக்கு ரெசல்யூஷன் தான். போன வருஷம் நான் எடுத்தேன். அது கண்டிப்பா இருப்பீங்க ப்ரோ. அதெல்லாம் அது வந்து கவலைப்படாதீங்க. எல்லாருமே நல்லா இருப்போம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ரெசல்யூஷன் அப்படின்னா நீங்க என்ன வந்து எடுக்கலாம்னு இருக்கீங்க? அப்படின்னா கெட்ட பழக்கங்கள் கொஞ்சம் இருக்கு எனக்கு. ஓகே. ட்ரிங்க்ஸ் பண்றது, கண்ட நேரத்துல தூங்குறது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. சோசியல் ட்ரிங்கிங் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, அப்படி பண்ணலாம். அதனால ஒன்றும் பெரிய தப்பு இல்ல. சரி, நீங்க அதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அது ஸ்டாப் நினைக்கல, அதெல்லாம் முடியவே முடியாது. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி சோசியல் ட்ரிங்க் தான். அது கண்டினியூ ஆகும். நான் கூட யாரும் அழைச்சிட்டு போகாம பண்ணலாம். அடுத்த வருஷமா யாருக்கு வந்து கெட்டு போறது இல்லாம உங்க காசு வந்து கரையாம இருக்கும். அதனால வந்து அந்த இதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஒரு ஆளு போனீங்கன்னா கம்மியா குடிச்சிட்டு வரலாம். இன்னொரு ஆளை கூப்பிட்டு போனீங்கன்னா வச்சுக்கீங்க, அவன் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப வந்து இன்னும் அதிகமா போகும், காசு செலவாகும். ஓகே, அந்த இதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு டைம் ஆச்சு ப்ரோ, இன்னும் பேசுவேன். போயிட்டு வரேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, பாப்போம். பாய். வருஷம் நம்ம என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, யாருக்கும் நம்ம கெடுதல் நினைக்க கூடாது, எல்லாருக்கும் வந்து நல்லது வந்து பண்ணணும். இதுதான் வந்து நம்மளோட ரெசல்யூஷனாக வந்து நம்ம எடுக்க போகிறோம். பார்ப்போம் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோம் என்னங்கிறத வந்து உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஓகேங்களா? பாய். நம்ம தம்பி தான். உங்கள் பேர்? என் பேர் வீரமணி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தம்பி வந்து ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள். சேம் டு யூ. ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் வந்து பிறந்துருச்சு. இந்த வருஷத்துக்கான ரெசல்யூஷன் என்ன எடுக்கலாம்னு இருக்கீங்க? இந்த வருஷம் வந்து இதுக்கப்புறம் குடிக்க கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். குடிக்க கூடாது? ஏன் அவ்வளோ அதிகமாக குடிப்பீங்க? அதிகமாக குடிச்சிட்டு இருந்தோம். லாஸ்ட் இயர்லாம் ரொம்ப பட்ஜெட் கணக்கு பண்ணி பார்த்தா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஓகே. இந்த வருஷம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணோம். ஓகே. இன்னைக்கு போயிட்டு இந்த வருஷத்துக்கு முதல் நாள் வந்துட்டு நகை எடுக்கலான் இருக்கேன். ஓகே. காசு நிறைய வச்சிருக்கீங்களா? ஒரு 3800 வள்ளி வச்சிருக்கேன். ஓகே, நல்லது. நிறைய பேரை நம்ப கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கலான் இருக்கேன். ரூம் போனோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமான்னு இருக்கணும். பசங்க கூட சேர்ந்துட்டு எங்கேயும் போகக்கூடாது. எல்லாருக்கும் தான், யாரு கூடயுமே சேரக்கூடாது. யாரு கூடயுமே சேராம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது. அதனால ஓகே, அதுதான் நம்மளோட இந்த வருஷத்தோட பிளான். ஓகே, தேங்க்யூ வீரமணி. பாப்போம் பாருங்க. உங்க பேர் என்னப்பா? என் பேர் பாலாஜி. ஓகேங்களா? நம்ம தம்பி தான், நமக்கு நல்லா தெரியும். 2026, அதாவது இன்னைக்கு வந்து டிசம்பர் 31, இன்னையோட 2025 முடிய போகுது. 2026 உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன? நல்லா எப்படி சொல்றதுன்னா, நல்லா இனிமே காசுலாம் ரொம்ப செலவு பண்ணாம ரொம்ப சேமிச்சு வச்சுக்கிட்டு 26 வந்து நல்லபடியா புதுசா கத்துக்கணும். புது வேலைகள் தான் ட்ரை பண்ணணும்.
நான் இப்போ லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அதோட அச்சீவ் பண்ணணும்னு ஒரு நம்பிக்கை. என்ன லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க? எக்ஸவேஷன் லைசன்ஸ் அப்ளை ஓ, எக்ஸவேட்டர். அப்படின்னா வந்து நம்ம ஊர்ல அந்த ஜேசிபி வந்து யூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து எக்ஸவேட்டருக்கு வந்து லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காராம். அவர் வந்து நல்லபடியா லைசன்ஸ் எடுக்கணும்னு நம்ம வந்து வாழ்த்துறோம். ஓகேங்களா? நல்லபடியா வந்து Thanks, man. பண்ணுங்க. இந்த நிறைவேற வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் வந்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய் பாய். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹை ப்ரோ. உங்க பேர் ப்ரோ? பிரதீப் ப்ரோ. பிரதீப்புங்களா? என்ன ஊர் உங்களுக்கு? எனக்கு வந்து புதுக்கோட்டை ப்ரோ. புதுக்கோட்டை பக்கத்துல அறந்தாங்கி. ஓகே ப்ரோ. இப்போ வந்து 2026 பிறந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சேம் டு யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ, வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இந்த ரெசுலேஷன் சொல்லி ஒன்று எடுப்பாங்க. ஏதாவது இந்த வருஷத்துக்கு ரெசுலேஷன் ஏதாவது இருக்குங்களா? இந்த வருஷத்துக்கான ரெசல்யூஷன்னா பெருசா சொல்ற மாதிரி இல்லை. இருந்தாலும் எப்படின்னா வீடு கட்டலாம்னு ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கு. ஓ, வீடு கட்ட போறீங்க இப்ப? ஆமா. ஓகே ப்ரோ, அதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையானது. கண்டிப்பா. ஓகே ப்ரோ. என்ன பெரிய வீடா கட்ட போறீங்களா ப்ரோ, இல்லை சின்ன வீடா கட்ட போறீங்களா? சிம்பிளா கட்டினா போதும் ப்ரோ. ரொம்ப எக்ஸ்பென்சிவெல்லாம் வேணாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இது ஒன்று, இந்த வீடு கட்டணும், அது அந்த வீட்டில் போயிட்டு சந்தோஷமா ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கும் ப்ரோ. ஓகே. விட்டுட்டு இங்க வந்து வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. நான் எப்படின்னா ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்றேன். உண்மையாலுமே எல்லாத்துக்குமே உள்ளதுதான் ப்ரோ. ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் வந்து வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அது யாரும் வெளியே சொல்றது இல்லை, நீங்கள் வந்து வெளியே சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா? கண்டிப்பா ப்ரோ. நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட வந்து போய் சந்தோஷமா இருப்பீங்க. இதுக்கு என்னோட வந்து வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? மேரேஜ் பண்ணிட்டீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, சிங்கிள் தான் ப்ரோ. இந்த வருஷமாச்சு கட்டிட்டு கல்யாணமும் பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருக்கீங்க? ஆமா ப்ரோ, கண்டிப்பா. இந்த வருஷமாச்சு மேரேஜ் ஆகுதான்னு பார்ப்போம் ப்ரோ. நடக்குதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லைஃப்ல வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் பார்க்குற பொண்ணை மேரேஜ் பண்ற மாதிரி ஐடியால இருக்கும் ப்ரோ. நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வீடு கட்டி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே.